தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனை மாவட்டத்திலேயே இரண்டாவது பெரிய மருத்துவமனையாகும். இந்த மருத்துவமனைக்கு சங்கரன்கோவில் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து தினமும் சுமார் 500 முதல் 1000 நோயாளிகள் சிகிச்சைக்காக வந்து செல்லும் நிலையில் இந்த மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் சிகிச்சைக்கு வரும் நோயாளிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகின்றனர். பணி நேரத்தில் பணி செய்யாத மருத்துவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் தென்காசி மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளின் தரம் மற்றும் செயல்பாடுகளை மத்திய அரசு சார்பிலான குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் இடைவிடாமல் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 1466 மில்லிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியுள்ளது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் இடுப்பளவு தண்ணீரில் நாற்று நடவு செய்து 15 நாட்களே ஆன இளம் சம்பா தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இப்பகுதிகளில் வடிகால் வாய்க்கால்கள் முறையாக தூர்வாராததால் மழைநீர் வடியாமல் விளைநிலங்களில் தேங்கியிருப்பதாகவும் மழைநீர் தொடர்ந்து தேங்கியிருப்பதால் பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதால் ஏக்கருக்கு 25,000 வரை இழப்பு ஏற்படும் என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலிருந்து தென்காசி நோக்கி ஏராளமான பயணிகளுடன் வந்த தனியார் பேருந்தும் தென்காசியிலிருந்து கோவில்பட்டி நோக்கி வந்த தனியார் பேருந்தும் இடைக்கால என்ற ஊரின் அருகே உள்ள துரைசாமிபுரம் என்ற பகுதியில் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் 6க்கும் மேற்பட்டோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் படுகாயங்களுடன் இருந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக தென்காசி தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த கோர சம்பவமானது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்தின் காரணமாக திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.